வெல்கம் டு மார்க்கெட் event. This is Veda from Equity Trade Education. வாரத்தின் முதல் நாளான இன்னைக்கு மார்ச் 23 கீ இண்டிகேட்டர்ஸ் ஆன சென்செக்ஸ் அண்ட் நிப்டி 2.5% மேல கீழே விழுந்திருக்கு. குறிப்பா பேங்க் நிப்டி நியர்லி 4% பக்கத்துல கீழே விழுந்திருக்கு. அடிஷ்னலா நம்ம பார்க்கும்போது செக்டரல் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பின் நிப்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி நிப்டி மெட்டலாக இருக்கட்டும், பிஎஸ்பி பேங்காக இருக்கட்டும், நிப்டி எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 2%க்கு மேல கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுக்கான நெகட்டிவ் ரீசன்ஸ் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஸோ மார்க்கெட்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே அதுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வந்து மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கான ரீசன்ஸ் வந்து என்னங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் இடத்துல எஃப்ஐஐஸ் வந்து ஹெவியான செல்லிங் ப்ரெஷர், அதாவது கிட்டத்தட்ட 2024ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அக்டோபர் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh crore மேல அந்த மந்த் வந்து செல் பண்ணி வெளியில எடுத்துட்டு போனாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை திரும்பவும் 2026ல இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு நியர்லி ஒரு 2 yearsல வந்து இந்த மாதிரியான ஒரு ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிட்டத்தட்ட வந்து ஃப்ரைடே க்ளோசிங்கோட நம்ம கணக்கு பார்க்க போகும்போது 87,000 கோடிக்கு மேல ஒரு செல்லிங்ல இருக்காங்க. ஸோ இந்த செல்லிங் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். குறிப்பா யூஎஸ் அண்ட் ஈரான் இந்த வாரோடைய ஒரு த்ரெட். ஸோ இது மட்டும் இல்லாம இங்க இருந்து எடுத்துட்டு அவங்க எங்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட யூஎஸ் உடைய 10 year ஈல்டு ஒரு 10 நாட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா 4.244 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து இன்னைக்கு 4.40 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஸோ இங்க இருக்கக்கூடிய எஃப்ஐஐஸ் இதை வித்துட்டு யூஎஸ் பாண்ட்ல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அடுத்ததா நம்பர் 2 யூஎஸ் ஐஎன்ஆர். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் இது ஆல் டைம் ரெக்கார்ட் போட்டிருக்கு. இந்திய ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட அதிகபட்சமா ஒரு ரெக்கார்ட் போட்டு சரிவா செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 93.97 அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கை பாயிண்டாகவும் இருந்துச்சு. அடுத்ததா வந்து க்ரூட் ஆயில். ஸோ பிரெண்ட் க்ரூட் கிட்டத்தட்ட 110ல இருந்து 113 வரைக்கும் அவங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் பிசிக்கலா வந்து இந்தியா வாங்கக்கூடிய க்ரூட் வந்து 130ல இருந்து 160 அப்படிங்கிற ஒரு டாலர் பேசிஸ்ல தான் வாங்குறதா ஒரு தகவல் வருது. ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பட் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் இந்த 3 விஷயங்களுமே இன்னைக்கு மார்க்கெட்ல ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுவும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸுடைய நடவடிக்கைகள் அடுத்ததா என்னவாக இருக்க போகுது அப்படின்னு ட்ரம்ப் கொடுத்திருந்த அந்த 48 hours பீரியட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க ஈரான் இருக்கக்கூடிய பவர் பிளான்சஸ் அண்ட் நியூக்ளியர் சைட்ஸை வந்து அட்டாக் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வருது. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா ஈரான் வந்து இஸ்ரேல் மேலையும், அதே மாதிரி யூஎஸ், அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய யூஎஸ் பவர் பிளான்சஸ் அண்ட் அவங்களுடைய ஏர் டிஃபென்சஸ் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸும் மட்டும் அடிக்கிறதா இன்னைக்கு தகவல் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டையும் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. ஸோ இதை தாண்டி ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கருடைய ஸ்பீச் தான் வந்து இன்னைக்கு ஒரு ஹைலைட்டா இருந்தது. ஸோ அவர் என்ன இன்னைக்கு பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸஸ் வாங்கக்கூடியவங்களை நாங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஸோ அதுங்க மேலேயும் ஒரு சில அட்டாக்ஸஸ் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாண்ட்ஸ் வாங்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், அது எந்தெந்த கண்ட்ரிஸஸ் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஸோ அப்படி ஒரு அட்டாக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். அது வரக்கூடிய நாட்கள்லையும் வரலாம். ஸோ இந்தியா லெவல்ல வந்து நமக்கு டொமஸ்டிக் லெவல்ல பார்க்கும்போது ஸோ க்ரூட் ஆயிலுடைய எஃபெக்ட் ஒரு பெரிய லெவல்ல தெரியல. பட் ஆனால் கேஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெவியான ஷார்டேஜா இருக்கு. இது சிறு குறு ஹோட்டல்ஸ், அதாவது வியாபாரிகளை வந்து பெருமளவுல பாதிச்சிருக்கிறத ஒரு சில
டேட்டா வைசஸ்லயுமே வந்து அது கொண்டு வந்திருக்காங்க. இது வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரம் யூஎஸ் ஐஎன்ஆர் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆருடைய இந்த ஏற்றம், அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பாண்ட் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் வரக்கூடிய மாதங்கள்ல இந்தியாவுடைய ஜிடிபியை எந்த விதத்திலேயாவது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 0.5% வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு சில செய்திகள் வருது. ஸோ ஓவராலா நம்ம வந்து பார்க்கும்போது எந்த ஒரு கண்ணு கட்டின தூரமும் நமக்கு பாசிட்டிவான நியூஸஸ் எதுவுமே இல்லை. இன்னைக்கு லோக்சபால நம்ம பிரைம் மினிஸ்டர் 2 மணிக்கு பேசியிருக்கிற விஷயங்களும் அதுதான். ஸோ அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாலும் கூட ஆயில் ஸ்டாக்ஸஸ் ஆக இருக்கட்டும், கேஸோடைய ஸ்டாக் லிமிட்டடாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் அவர் பேசியிருந்ததா இருக்கட்டும். அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்ல வந்து நம்மளுடைய இந்தியர்களை வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து இங்க கொண்டு வந்திருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி கடைசியா அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட் பேண்டமெட்டிக்ல நம்ம வந்து எந்த லெவலுக்கு நம்ம ஒரு லெவல்ல நம்ம ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவோம், அதே மாதிரியான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து திரும்பவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம வந்து தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெக்னிக்கலா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, சரி டெக்னிக்கல் வைஸ்ல நம்ம பார்க்கும்போது நிப்டி கிட்டத்தட்ட எதை நோக்கி டிராவல் ஆகும். ஸோ 22,100 அப்படிங்கிறது ஒரு நியரஸ்ட் சப்போர்ட்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அங்கிருந்து ஒரு 500 பாயிண்ட் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு. பேங்க் நிப்டி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 50,250 ரேஞ்சை நோக்கி டிராவல் ஆகுற மாதிரியான ஒரு தோற்றம் தான் வீக்லியில தெரியுது. ஸோ நிப்டியும் வீக்லியில அதை தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து ஒரு நியரஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 22,800 இந்த லெவலுக்கு மேல நம்ம போச்சுன்னா 23,000 23,200 அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனா எடுத்துக்கலாம். பட் அது வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் வந்து குளோபல் லெவல்ல நடக்க போகுதோ ஸோ அதை பொறுத்து அமையலாம். இப்போதைக்கு நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து சப்போர்ட்டை நோக்கி போகுதாங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒருவேளை அங்க நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வருதாங்கிறதும் பார்ப்போம். குளோபல் லெவல்ல நியூஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆனால் ஒரு நல்ல ஒரு ரீபேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லைன்னா கண்டினியூஸா இன்னும் மார்க்கெட்டினுடைய இறக்கம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.